ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு பிளான் போட்டிருக்கோங்க. கன்னியாகுமரி தான் போகிறோம். பைக்கில் தான் இந்த ட்ராவலை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருந்தோம். அதேமாதிரி பைக்லேயே நம்ம கிளம்ப போகிறோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டில் இருந்து கரெக்டாக பைக் எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். கரெக்டாக 1.25 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அந்த வந்து கன்னியாகுமரி ரீச் பண்ணிடுவோம். பைக்கில் தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 91 கிலோமீட்டர் வரும். நம்ம பைக்கு போய் பார்க்கலாம். பைக்கில் வந்து இந்த ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பேஷன் ப்ரோ இந்த வண்டியில் தான் நம்ம போகிறோம். இதுதான் நம்மளை வந்து கூட்டு போகுது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து போகக்கூடிய ரூட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து எந்த ரூட்டில் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா சேர்மாதை வரப்போகிறோம். சேர்மாதையில் வந்து களக்காடில் இருந்து மாவடிக்கு அப்புறம் வந்து திருக்குறங்குடி போகிறோம். திருக்குறங்குடியிலேருந்து அப்புறம் வந்து பனங்குடி போயிட்டு பைபாஸை பிடிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட ரூட். இதை வந்து நான் கூகுளில் பார்த்து கரெக்டாக இந்த ரூட்டில் தான் நான் போகிறேன். கொஞ்சம் ஏதாவது இடத்துல வழி தவறலாம்னு நினைக்கிறேன். தவற மாட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைக் ட்ராவல் பண்ணது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். புதுசாக இருக்கும் இந்த ட்ராவலு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உள்ள கிளைமேட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த கிளைமேட்டு இந்த இடத்துல நின்று பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பறவைகள் தண்ணியில் இறங்கி அதுக்கப்புறம் பறக்குதுங்க. அதை பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த இடம் ரோட்டு ஓரத்தில் தான் இருக்குது. நீங்கள் வரும்போது எப்போனாலும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து நம்ம கிளம்பும்போது வந்து மழை வந்துட்டு, அதனால் நம்ம வந்து ஒரு கடையில் நிப்பாட்டி ஒரு டீயை குடிக்கலான்னு டீயை வந்து போட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப ஆரம்பித்தோங்க. அப்போவும் மழை வந்துட்டு கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு கன்னியாகுமரி எப்படியோ வந்தாச்சு. இதுதான் கன்னியாகுமரி என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போய் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம எதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம வந்து விவேகானந்தர் பாறைக்கு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி பாலம், அதுக்கப்புறம் வந்து திருவள்ளுவர் சிலை இருக்குது. திருவள்ளுவர் சிலை அதையும் பக்கத்தில் போய் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம போட்டில் தான் போகிறோம். அந்த பெரிய போட் இருக்கும், அதில் தான் நம்ம போகிறோம். இதுதான் நம்மளோட பிளான் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸுக்கு உள்ளே வந்ததுனால வந்து இங்கே இருக்க சினாரியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு இதெல்லாம் நான் காட்ட போகிறேன். இங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். அந்த சினாரியோக்களை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சினாரியோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அந்த டைமில் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. ஆனால் நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் தான் ரொம்ப அதிகமான பேர் இருக்காங்க. தமிழ் மக்களோட நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப அதிகமான பேர் வந்திருக்காங்க. ஃபுல்லாக வந்து நான் கடற்கரை ஓரத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போட்டிங்கில் போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே உள்ள சினாரியோக்கள் எல்லாமே, இங்கே உள்ள எல்லாத்தையும் பிளேஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டிங் போகலான்னு ஒரு பிளானில் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்துறோம். இந்த மண்டபத்தில் வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இந்த மண்டபத்தில் வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடலில் வந்து இன்றைக்கி காற்று வந்து அதிகமாக அடிக்குது. கடல் சைடில் காற்று அதிகமாக அடிக்கும்போது வந்து அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் எச்சரிக்கை போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பாறையில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அது மாதிரிலாம் இருந்தால் தவிர்த்துருங்க. ரொம்ப அலை அடிக்கும். உங்களை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கும் மேலே வந்து தண்ணி பட்டு கீழே நீங்கள் விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதனால் தவிர்த்துட்டு ஃபுல்லாகவே வந்து வெளியிலேருந்தே, ரொம்ப லாங்கில் வேண்டாம், வெளியிலேருந்தே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கடலை பார்க்குறதுக்கு எப்போவுமே வந்து நம்ம கடலை வந்து எப்போவுமே பார்க்க முடியாது. ஆனால் வர்ற டைமில் கடலை பார்த்து ரசிச்சுட்டு நீங்கள் போங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த அலைகளை பார்க்கறதுக்கும் அந்த காற்று நம்ம மேலே படுவதும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வந்து இப்போ வந்து கரெக்டாக போகக்கூடிய இடம் வந்து அங்கே தான். நம்ம எங்கே போகிறோம்னா கரெக்டாக திருவள்ளுவர் சிலை அது பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். கண்ணாடி பாலம் இருக்குது, அப்புறம் விவேகானந்தர் மண்டபம் இருக்குது. இதையும் போய் நம்ம பக்கத்தில் க்ளோஸாக போய் பார்க்க போகிறோம். இந்த கடலில் வந்து போட்டில் தான் போகிறோம். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எவ்வளோ 60 ரூபா பண்ணாங்க. நான் ரொம்ப நாள் முன்னாடி வந்திருந்தேன். 60 ரூபா பண்ணாங்க. இப்போ எவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரில. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். வாங்க நம்ம நேராக அந்த போட்டிங் போயிடலாம். வந்தாச்சுங்க. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம். ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா வசூலிக்காங்க. 100 ரூபா நம்ம உள்ளே கட்டிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுதான் லைனு. இப்போ தான் உள்ளே போகிறோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறையா பேர் நிற்காங்க. கூட்டம் ஆல்ரெடி நிறையா நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. தமிழ் பீப்புள் இருக்காங்க, கம்மியான பேர் இருக்காங்க. ஃபுல்லாக கண்ட்ரோல் வந்து தமிழ் பீப்புள்ஸ் தான். ஆனால் நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமான பேர் வந்திருக்காங்க. இங்கே தான் நம்மளை வந்து டிக்கெட் எடுத்தப்பறம் உள்ளே வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து கரெக்டாக போட்டு வந்தோன்னே நம்மளை வந்து விடுவாங்க. இப்போ வந்து நேராக நம்ம போட்டுக்கு தான் போகிறோம். வாங்க போய் பக்கத்தில் போய் ரொம்ப க்ளோஸாக போய் நம்ம போய் பார்ப்போம். அந்த பிளேஸுக்கு நம்ம இப்போ போகிறோம். இங்கேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த போட்டில் தான் போகிறோம். கூட்டம் நிறையா இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு போவோம். 2 போட்டு ஆல்ரெடி கட்டி வச்சுருக்காங்க. இந்த 3 போட்டு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. 2 போட்டு கட்டி வச்சுருக்காங்க. மொத்தமாக 5 போட்டு இருக்குங்க இங்கே. இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம். நம்மளை வந்து வர சொல்லிட்டாங்க. உள்ளே போகிறோம், போய் பார்க்குறோம். பக்கத்தில் நம்மளுக்கு வந்து பாதுகாப்புக்காண்டி அந்த லைஃப் ஜாக்கெட் அடிப்பாங்க மேலே வந்து போட்டுட்டு நம்ம உள்ளே இருக்கணும்.
கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்காங்களா அவங்க மட்டும்தான் உள்ளே அலோடு, மற்றவங்கள வந்து லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு தான் வர சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது. வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. அப்படியே மெல்லமாக தான் போகுது, ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம வந்து எப்போதுமே நம்ம போட்டில் போனால் அந்த வித்தியாசம் தெரியாது. நம்ம வந்து என்றைக்காவது ஒரு நாள் ஒரு 5 வருஷம் கழித்து நம்ம வரோம் அப்படின்னு போட்டில் போகும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்காங்க. கடலை நம்ம வந்து பக்கத்தில் இருந்து பார்க்குறதும் கடலுக்குள்ளே போகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ட்ராவல் வந்து நம்மளுக்கு எப்போவுமே மறக்க முடியாது. இந்த போட்டில் போய் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறத நம்ம வந்தாச்சு. இப்போ உள்ளே போய் நம்ம போய் பார்க்க போகிறோம். நிறைய கூட்டம் நிற்கிறாங்க. வெளியில் வர்றதுக்காண்டி போட்டுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு திரும்பி ரிட்டன் போகிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே போய் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த கண்ணாடி பாலத்தை போய் பார்க்குறதுக்கும் உள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கும் 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 30 ரூபாய்க்கு நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே காமிச்சா தான் நம்மளை வந்து உள்ளே விடுவாங்க. அதனால் நீங்கள் 30 ரூபா வந்து சேஞ்சாக வச்சுருந்தாலும் உள்ளது தான். இல்லைனா ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தால் கூட நீங்கள் 30 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சூப்பராகவே பார்க்கலாம். இப்படி தான் நம்மளை வந்து போட்டு வந்து நம்மளை வந்து கொண்டு வந்து இப்படி வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதை வந்து பாருங்கள். நம்ம இது மாதிரி தான் போட்டில் வந்தோம். அதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க, எப்படி வந்து வண்டியை கொண்டு வராங்க. ஒரு போட்டில் ஃபுல்லாக ஆளையும் ஏற்றிட்டு அவங்க மூவ் பண்ணோடனே அடுத்த போட்டு வந்து கிளம்புவோம். இதுதான் எங்களோட ப்ரொசீஜரு. இப்போ வந்து நம்ம வந்து கண்ணாடி பாலத்துக்கு போய் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே வந்து திருவள்ளுவர் சிலையும் கண்ணாடி பாலத்தையும் நம்ம பக்கத்தில் போய் க்ளோஸாக போய் பார்க்க போகிறோம். கண்ணாடி பாலத்துக்கு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு டைமு. ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த கண்ணாடி பாலத்தில் கால் வச்சா உடஞ்சிருமோ அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். பட் எனக்கும் இருந்துச்சு, லைட்டாக இருந்துச்சு. இருந்தாலுமே நான் வந்து பயத்தை வெளியில் காட்டாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு பயம் எல்லாமே இல்லைங்க. ஆனால் பட் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த கண்ணாடி பாலத்தில் ஒரே டைமில் நடக்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. அதனால தான் அவ்வளோ நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் இருக்குது. நான் வந்து பார்த்ததுலேயே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாலத்தில் நான் நடந்ததே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கீழே பார்க்கும்போது ரொம்ப அலைகள் வந்து அவ்வளோ தண்ணி வந்து அப்படியே ஒயிட் கலரில் அப்படியே வந்து பாறை மேலே மோதி அப்படியே வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சுங்க. அதை பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படி நம்ம வந்து பக்கத்தில் தாங்க திருவள்ளுவர் சிலைக்கு மேலே போய் நம்ம பக்கத்தில் க்ளோஸாக போய் பார்க்குறது. மேலே ஏறியாச்சு. கண்ணாடி பாலத்துலேருந்து நம்ம நடந்து வந்து மேலே வந்தாச்சு. மேலேருந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கண்ணாடி பாலம், அப்புறம் விவேகானந்தர் மண்டபம் எல்லாமே வந்து இருக்குது. அப்புறம் மொத்த இந்த கடலையுமே நம்ம பார்க்கலாம். அவ்வளோ ஹைட்டில் இருக்குங்க. சூப்பராக வந்து இருக்கும் அலைகள். அப்புறம் வந்து இந்த தண்ணி, இந்த கடல் ஃபுல்லாத்தையுமே நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சொல்லதுக்கே நம்ம வந்து முடியாத அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. திருவள்ளுவரோட பாதம் இதுதான். எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள். 133 அடி மொத்தம். திருவள்ளுவரோட அதிகாரம் எத்தனை? 133. அதே அடியில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த கடலை ஃபுல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம ஒரு சின்ன குளம் ஆறு பார்க்கும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு பெரிய கடல். இந்த பூமியில் முக்கால்வாசி இது வந்து தண்ணி தான் கடலில். அந்த கடலை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எப்போவுமே இந்த கடலை வந்து நம்ம பார்த்தா ரசிக்கணுங்க. நீங்கள் ரசிக்காமல் போகாதீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுதான் விவேகானந்தர் வந்து இந்த இடத்துல தான் தியானம் பண்ணார் அப்படிம்பாங்க. அதனால் வந்து நம்ம உள்ளே வந்து செல்ஃபோன் அளவு கிடையாது. நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சுங்க. நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ வந்து போட்லேயும் வந்து உட்காந்தாச்சு. நம்ம கிளம்பி இப்போ வந்து பீச்சு வந்து கோவளம் பீச்சை மட்டும் பார்க்குறோம். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப போகிறோம். இன்றைக்கி உள்ள ட்ராவல் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க. நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம் இந்த ட்ராவலை பண்ணி உங்களுக்கு வந்து இதை காட்டணும் அப்படின்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது இந்த பைசா கோபுரத்துலேயே வந்து பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து திருவள்ளுவர் சிலையிலேருந்து நம்ம அந்த ஹைட்லேருந்து காமிச்சாச்சு. அதனால் வந்து நம்ம அதுக்கு போகலை. ஆனால் அதுக்கு ஃப்ரீயாக நீங்கள் போய் பார்க்கலாம். கடலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ காற்று, அவ்வளோ அலைகள். அதை பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்தாங்க சூரியன் உதிக்கிறதையும் அப்புறம் மறையிறதையும் பார்க்குறதுக்கு இந்த பிளேஸ் தான் கரெக்டான பிளேஸு. இங்கே ஃபுல்லாகவே வந்து மக்கள் வந்து நிறைய மக்கள் ஈவினிங் டைம்லேயும் சரி மார்னிங் டைம்லேயும் வந்து நிறைய மக்கள் வருவாங்க. இங்கே கடைகள் நிறையா இருக்குங்க சாப்பிட்றதுக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிஞ்சது, நல்லாவே நம்ம சுற்றி பார்த்தோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. பாய்.